மதுரை வில்லாபுரம் மீனாட்சி நகரில் இருக்க ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மனோட குடமிழுக்கு விழா திருவிழாவை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 15 நாள்களுக்கு முன்னாடியே பக்தர்கள் முகூர்த்த கால் நட்டு கையில் காப்பு கட்டி விரதத்தை தொடங்கிட்டாங்க. அம்மனுக்கு 12 வருஷம் கழித்து நடக்கிற இந்த குடமிழுக்கு விழானால எல்லாருமே ரொம்ப சிறப்பாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. பக்தர்கள் எல்லாருமே அனைவருமே தவறாமல் காப்பு கட்டினாங்க. பெண்கள் எல்லாருமே காப்பு கட்டின அன்னையிலேருந்து 15 நாளும் விடாமல் அம்மனுக்கு கும்மி அடித்தாங்க. முளைப்பாரிட்டு அந்த முளைப்பாரியை சுற்றி தினமும் ரொம்ப விமர்சையாகவே கும்மி அடித்து அம்மனை மகிழ்விச்சாங்க. தொடர்ந்து ஒவ்வொரு நாட்களுமே கும்மி அடிக்கிற நிகழ்வுங்கிறது ரொம்ப சிறப்பாக நடைபெற்றுச்சு. ஆட்டம் பாட்டத்தோடு வெளியிலிருந்தும் இசைக்கலைஞர்களை வர வச்சு ரொம்ப சந்தோஷமாக அந்த மக்கள் ஆரம்பித்தாங்க. ஆண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கத்தி போடுறது அப்படிங்கிறது தேவாங்கர் குலத்தோட ஒரு பாரம்பரிய வழக்கம். கத்தி போட்டு அம்மனை வரவழைப்பாங்க. கத்தி போட்டு அம்மனை வரவழைச்சு மகிழ்விக்கிற அந்த சம்பிரதாயமும் ஆண்கள் செய்வாங்க. ஆண்கள் அந்த கத்தி போட்ட அந்த சம்பிரதாயத்தை செஞ்சதுக்கு அப்புறமா தான் பெண்கள் கும்மி போடுற நிகழ்வு ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமா குழந்தைங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, அவங்க டான்ஸ் ஆடி அம்மனை ரொம்பவுமே மகிழ்விச்சாங்க அம்மனோட வளாகத்தில் சந்நிதி முன்னாடி. அப்புறம் தீர்த்த குடம் எடுத்தல் அப்படிங்கிற நிகழ்வு ரொம்ப சிறப்பாக ஆரம்பிச்சிச்சு. கும்பாபிஷேகத்துக்கு 3 நாட்களுக்கு முன்னாடி வைகை ஆற்றுக்கு போய் எல்லாருமே தீர்த்த குடங்களை வச்சு சாமி கும்பிட்டு அதை ஜோடித்து ரொம்ப விமர்சையாக எடுத்துகிட்டு வந்தாங்க. முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன குழந்தைகள் பஞ்ச பாவாடை சட்டை போட்டு சின்ன குழந்தைகள் தலையில் தான் வைப்பாங்க. சின்ன குழந்தைகள் கன்னி பெண்கள் தலையில் தான் வைப்பாங்க. அதுக்கப்புறமாட்டி பெண்களும் அதை சுமந்துட்டு வரலாம். குழந்தைங்களுக்கு முடியாத பட்சத்தில் பெண்கள் அதை சுமந்துட்டு வர ஆரம்பித்தாங்க. தீர்த்த குடம் நூற்றுக்கணக்கான பேர் வைகை ஆற்றிலிருந்து வில்லாபுரம் மீனாட்சி நகரில் இருக்க அம்மனோட சந்நிதிக்கு ரொம்ப சிறப்பாக விமர்சையாக எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு அம்மன் சந்நிதியில் யாகசாலைக்கு முன்னாடி வச்சு தீர்த்தங்கள்லாம் ரெடி பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா யாகசாலை ரொம்ப சிறப்பாக ஆரம்பித்தாச்சு. யாகசாலை தொடர்ந்து 2 நாட்கள் ரொம்ப விமர்சையாக நடைபெற்றது. அடுத்த நாள் அதாவது கும்பாபிஷேகத்துக்கு முதல் நாள் என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லாரும் அம்மனுக்கு சீர் எடுத்துகிட்டு வர்றது. அம்மனை தன் வீட்டு பொண்ணாக எல்லாருமே நினச்சி அந்த தேவாங்கர் குல மக்கள் எல்லாருமே அவங்களால முடிந்த அனைத்து சீர்கள் பழங்கள் ஸ்வீட்ஸு அம்மனுக்கு தேவையான அந்த மஞ்சள் கயிறு அது மாதிரி குத்து விளக்கு பானை அம்மனுக்கு அந்த கவச குண்டலம் அந்த மாதிரி எல்லாருமே விமர்சையாக எடுத்துகிட்டு கோயிலில் சீர்வரிசையாக அம்மன் சன்னதியில் வச்சாங்க. அன்னைக்கு இரவு தேவாங்கர் குலத்தோட குருஜி அப்படின்னு சொல்கிற தயானந்தபுரி சுவாமிகளை மிக விமர்சையாக வரவேற்றுட்டு வந்தாங்க. எல்லோரும் சிலம்பம் சுற்றி அந்த ரெட்டைவால் சுற்றுறது, அதுக்கப்புறமா செண்ட மேளம் முழங்க வில்லாபுரத்துலேருந்து மீனாட்சி நகரில் இருக்கக்கூடிய அம்மன் சன்னதிக்கு ஊர்வலமாக ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சியாக அழைச்சிட்டு வந்தாங்க. குழந்தைங்க எல்லாருமே கும்மியாட்டம் கோலாட்டம் அந்த மாதிரி ஆடி செண்டமேளம் முழங்க விமர்சையாக அழைச்சிட்டு வந்தாங்க. சாமிஜியும் எல்லாருக்கும் அருள் பாலிச்சாங்க. சிறுவர்கள் அப்படிலாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா பெண்கள் மட்டும்தான் அண்ணாங்களானா சிறுவர்கள் பொறுத்தவரையும் தேவாங்கர் குலத்தில் கத்தி போடுறது. கத்தி போடும்போது யாருமே அம்மனோட சந்நிதியிலையும் சரி அந்த கத்தி போடுறவங்களும் சரி சட்டை போட மாட்டாங்க. பூநூல் போட்டு ரொம்பவுமே பக்தியாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் குருஜியையும் வெல்கம் பண்ணி குழந்தைகள் சிறுவர்கள் எல்லாருமே அழைச்சிட்டு வந்தாங்க. குருஜியை கோவிலுக்குள்ளே அழைச்சிட்டு போய் பூஜைகள்லாம் சிறப்பாக நடைபெற்றது. அடுத்த நாள் கும்பாபிஷேக நாள். கும்பாபிஷேகம் காலையிலேருந்தே யாகசாலை இல்லை மந்திரங்கள் ஓத வேதங்கள் முழங்க ரொம்ப சிறப்பாக ஆரம்பித்து கும்பாபிஷேகத்துக்கான நேரமும் வந்துருச்சு. கும்பாபிஷேகத்தை பார்க்க ஆயிரக்கணக்கான மக்கள் ஃபுல்லாக திரண்டிருந்தாங்க. அந்த சமயத்தில் நம்ம கும்பாபிஷேகமும் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றுச்சு. குருஜியோட தலைமையில் எல்லாமே எடுத்து மக்கள்லாம் பார்க்குற மாதிரி அந்த கலசத்தை காமிச்சு ரொம்பவுமே பக்தி முழக்கத்தோட ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அப்படிங்கிற பக்தி முழக்கத்தோட அம்மனுக்கு கும்பாபிஷேகம் ரொம்பவுமே சிறப்பாக நடைபெற்றுச்சு. கூடியிருந்த பக்தர்கள் அனைவரும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்திங்கிற அரோகரா முழக்கத்தோட அம்மனுக்கு கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சு. பக்தர்கள் எல்லாருமே அந்த தீர்த்தங்கள் நம்ம மேலே படணும் அப்படிங்கிற ஒரு பக்தி பரவசத்தில் தீர்த்தங்களில் பட சில பேர் ரொம்ப பக்தி பரவசத்தில் இருந்தாங்க.
ரொம்பவுமே அற்புதமாக அம்மன் மேலே தண்ணி ஊற்றியாச்சு. கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றுச்சு. பக்தர்கள் எல்லாருமே அம்மனோட அருளாசி பெற்று என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. நமக்கு இனிமேல் நடக்கிறதெல்லாம் நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன திருப்தியோட மன சந்தோஷத்தோட எல்லாருமே அந்த தீர்த்த நீரை மேலே வாங்கிக்கிட்டாங்க. இப்படியாக ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் அவங்களோட கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கு அடுத்த நிகழ்வு என்ன அப்படின்னா, நம்ம அம்மனை பார்க்க வந்த எல்லாருமே வெறும் இதாக அனுப்பக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாருக்குமே மிக சிறந்த முறையில் அன்னதானம் நடைபெற ஆரம்பிச்சிருச்சு. அன்னதானம் முடிஞ்ச கையோட அம்மனுக்கும் ராமலிங்கருக்கும் வந்துட்டு திருக்கல்யாண வைபவம் பண்ணாங்க. அம்மனுக்கு திருக்கல்யாணம் ரொம்ப சீரும் சிறப்பாக, சௌடேஸ்வரி அம்மனுக்கும் ராமலிங்கருக்கும் ரொம்பவே சிறப்பாக திருக்கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் நிகழ்வாக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அம்மனுக்கு திரும்ப வைகை ஆற்றுக்கு போய் கரகம் ஜோடித்து எடுத்துகிட்டு வர்றது. கரகம் ஜோடித்து எடுத்துகிட்டு வரும்போது எப்படி வருவாங்கன்னா, ஆண்கள் எல்லாருமே சட்டை அழியாமல் புன்னூல் போட்டுக்கிட்டு கத்தி போட்டு கொண்டு வருவாங்க. கத்தி போட்டு தான் அந்த கரகத்தை அழைச்சிட்டு வருவாங்க. இது வந்துட்டு தேவாங்கர் குலத்தில் உள்ள மிக பாரம்பரியமான முக்கியமான ஒரு சம்பிரதாயம். கத்தி போட்டு அந்த கரகமே மேலே நிற்கும். கரகம் நிற்கலை அப்படின்னா, நிற்கிற வரையுமே எல்லாம் விடாமல் ஏதோ குறை இருக்குது, அதனால தான் கரகம் நிற்கலை அப்படின்னு சொல்லிட்டு கத்தி போடுவாங்க. எல்லா பக்தர்களுமே, ஆண் பக்தர்களுமே கத்தி போடுவாங்க. வழி நெடுக வைகை ஆற்றிலிருந்து வில்லாபுரம் மீனாட்சி நகரில் இருக்க அம்மன் சந்நிதி வரையுமே கத்தி போட்டு 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 தான் கரகத்தை அழைச்சிட்டு வருவாங்க. கரகம் எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் அம்மன் சந்நிதி சேர்ற வரைக்குமே ஆண்கள் எல்லாருமே கத்தி போடுவாங்க. பெண்கள் எல்லாருமே கரகத்துக்கு பின்னாடி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்திங்கிற மந்திரத்தை விடாமல் சொல்லிக்கிட்டே வருவாங்க. ஒரு வழியாக கரகம் கோவிலுக்கு சேர்ந்த அப்புறம் ரதி சேர்த்தல் அப்படிங்கிற ஒரு சிறப்பான நிகழ்வு நடைபெறும். அது எப்படின்னா, மாவு வெல்லம் எல்லாத்தையுமே பொடியாக்கி ஒரு பாத்திரத்தில் வச்சுருப்பாங்க. பக்தர்கள் எல்லாம் கத்தி போட போட என்னாகும் அப்படின்னா, அந்த வெல்லம் அப்படியே உருகி மாவோட இலகி சேர்ந்து ஒன்று சேரும். அதுதான் ரதி சேர்த்தல் அப்படிங்கிறது. நம்ம சௌடேஸ்வரி அம்மன் கோவிலோட மிக முக்கியமான சிறப்பான நிகழ்வுனா இதுதான். பக்தர்களோட முழக்க ஓம் சக்திங்கிற முழக்கத்திலையும் அந்த கத்தி போடுற அந்த நிகழ்வுலையும் அம்மன் அதோட அருளால் அது ஒன்று சேர்ந்து அப்படியே வரும். அது வரையும் கத்தி போடுவாங்க. அடுத்ததாக தேவாங்கர் குலத்தில் உள்ள ஒருவர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கத்தி போட்டு அம்மனோட வரலாறை கத்தி போட்டுக்கிட்டே எல்லாருக்குமே சொன்னாங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து இளைஞர்கள்லேருந்து எல்லாருக்குமே அந்த வரலாறு தெரியணும், நம்ம அம்மனோட வரலாறு தெரியணுங்கிறதுக்காக கத்தி போட்டுக்கிட்டே ஒரு மணி நேரமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, அம்மனோட வரலாறை எல்லாருக்குமே எடுத்து சொன்னாங்க. அதுக்கப்புறமாட்டி அம்மன் எல்லாருக்குமே அருள் பாலிச்சிட்டாங்க. கும்பாபிஷேகனால் கோயிலில் தனியாக இருந்த அம்மன் அருள் பாலிச்சாங்க. அன்னைக்கு சாயங்காலம் முளைப்பாறை அம்மனுக்கு இத்தனை நாளாக விரதம் இருந்து காப்பு கட்டி எல்லாரும் சிறப்பாக முளைப்பாறையிட்டு எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, முளைப்பாறையை எடுத்துகிட்டு அம்மன் சந்நிதியில் சேர்த்தாங்க. ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு அம்மன் சந்நிதியில் எல்லா பெண்களுமே ரொம்ப ஒரு சந்தோஷத்தையும் ஆரவாரத்தையும் எடுத்துகிட்டு அம்மன் சந்நிதியில் சேர்த்தாங்க. இப்படியாக அம்மனோட திருவிழா ரொம்ப சந்தோஷமாக நிறைவாக அம்மனோட குடமுழுக்கு திருவிழா நடைபெற்று முடிஞ்சிருச்சு.